அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்ப்போம். இப்போ ஒரு கலவையான ஆண்டாதான் 2025 இருக்கும். 2024 திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவுகள், மன போராட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை போராட்டம், அதாவது ஏழரை சனின்றது விரைய சனிலேயே நிறைய குடும்பங்கள்ல கருத்து வேறுபாடு, அப்படி கருத்து வேறுபாடே இல்லைன்னா கூட எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது பினான்சியலா இருக்கலாம், மன கஷ்டங்கள், பிரிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி அதை இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்றதா வேண்டாவான்ற ஒரு கன்ஃபியூஷன், அதனால மைண்ட் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம், மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஒரு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட, ஒரு காதல்லையோ அல்லது ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கும், பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் 2024ல நிறையவே நடந்தது. இந்த 2025லும் நடக்குமா? இந்த 2025 எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு, அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சனியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க விரைய சனியா இருந்து ஜென்ம சனியா மாறுது. 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்துடுது. குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப இருந்தே இருக்கு. ஆக்சுவலி இந்த மாசமே டிசம்பர் 27ஆம் தேதியில இருந்தே புரட்டாதிக்கு வந்துடுது. ஆக்சுவலி ஜென்மசனியோட எஃபெக்ட் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்ப இருந்தே தான் இருக்கும். இப்போ இந்த மார்ச் வரலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா ராகு ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கு புரட்டாதியில. அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது பெண்களாக இருக்கீங்கன்னாக்க உடல் நலத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை விடுபடணும். தேவையற்ற சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். எதை செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்றதே ஒரு புரியாம இருக்கும், புரியாத புதிரா இருக்கும். அந்த விஷயத்திலேயே நீங்க யோசிச்சுக்கிறதுனால திடீர்னு வலிக்கு விழுந்துறது அல்லது நடக்கும்போது பாதிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை, நோய் நொடி இது மாதிரி எல்லாம் வரும். அதனாலதான் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. அது பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ ஜனவரில இருந்து உத்திரட்டாதியில ராகு இல்லை. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க, இப்போ உதாரணமா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க அப் டு மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ராகும் இல்ல, ஜென்ம நட்சத்திரத்துல சனியும் இல்லை. அதனால நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், சாதாரணமா கருத்து வேறுபாடோடு தான் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரச தீர்வுக்கு வரலாம். இந்த நேரத்துல பிரச்சனையை பெரிதாக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறது, கேஸ் ஃபைல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க திருமண வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த 2-3 மாசத்துல உண்டு, ஜனவரில இருந்து மார்ச்சுக்குள்ள. உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கோ ஒரு தெளிவு கிடைக்கும். முழுமையாக உங்க பிரச்சனை நீங்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, ஆனாலும் இதுதான் வாழ்க்கைன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் மிக அதிகமாக இருக்கும். சில உறவுகள் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நான் சொல்றேன், பெரிய முடிவுகளை இந்த நேரத்துல எடுக்காம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இப்போ இந்த திருமண வாழ்க்கை விஷயமா அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஜென்மத்துல வர்ற சனியை பொறுத்தவரை 2025ல உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், வேலை விஷயத்துல டிப்ரெஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு இந்த வருஷம் பொறுத்தவரையிலும். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு மே மாசத்துல இருந்து. அதே போல ராகு 12லயும், கேது பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துக்கும் வந்துடும் இந்த வருஷம் மே மாசத்துல இருந்து. இதுவும் பாசிட்டிவான விஷயம் தான். சோ ராகு கேதுக்களால உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு பெரிய தொல்லை இல்லை. குருவும் வலிமை அடையறதில்ல. 4ஆம் இடம் என்பது பகை வீடுதான். மேலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வர்க்க பலம் இல்லை. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடம், உங்க ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை இந்த குரு பார்வையில விழுறதுனால இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வளப்படுத்தும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை விஷயமா இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். கடந்த காலத்துல வேலையில ஒரு திருப்தியின்மை, ரெகக்னிஷன் கிடைக்கல, இடமாற்றம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், அந்த இடமாற்றத்தாலையும் நன்மை இல்லை அப்படின்னு நாம பல வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். அதாவது நீங்க ஏற்கனவே வேலை மாறிட்டீங்கன்னாக்க அதே இடத்துலயே கூட
உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கலாம், ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம், கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இல்ல. சில பேருக்குல வேலை போற மாதிரியே இருக்கும். ஐடி ஃபீல்ட்ல கம்ப்யூட்டர் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வேலை விட்டு நீக்கிடுவாங்களோன்ற பயம் இருக்கும். அந்த பயம் இல்ல. இந்த 2025 மேக்கு பிறகு குரு பார்வையில 10ஆம் பாவகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அப்போ உங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு வேலையில் இருப்பீங்க. சில பேருக்கு சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் வரும். சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் போகாம ஓனா செய்யலாம். உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிட்டு செய்யுங்க. அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு இடமாற்றமே ஏற்படும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு அங்கேயே துறை ரீதியான மாற்றங்களா இருக்கலாம், அல்லது வேற இன்னும் கூட பெட்டரான ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் வேற இடத்துல. அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே வரும். இதெல்லாம் 2025ல பாசிட்டிவான விஷயம். 8ஆம் இடத்தை குரு பாக்குது, 12ல பாக்குதுன்னும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உடல்நலத்துல தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆயுள் பலம் இருக்கு, அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. குறிப்பா வயதானவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்றேன் நானு, 12ஆம் இடத்தை பாக்குதுனாக்க விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 12ல ராகு வந்துடுறாரு, 6ல கேது இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க சுப விரயமாகும். அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி கூட நீங்க சொத்துக்கள் வாங்குறதோ, வாகன மாற்றமோ, பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, பாதியில விட்டுருக்கீங்க கட்டிய வீடு அப்படின்னா அந்த வீடுக்கு வேலை முடிஞ்சு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த 12ல ராகும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்கன்னாக்க போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சாதகமான காலகட்டம் 2025 மே பிறகு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிங்க, அதுதான் நல்லது. அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால நீங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, வழக்கு நான் போட்டிருக்கிறேன், ஆல்ரெடி போட்டது, அதுக்கான தீர்ப்பு வராம இருக்கு அப்படின்னா அந்த தீர்ப்புக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பாசிட்டிவாவே இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. மேலும் தொழில் போட்டிகளை சமாளிப்பீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உடன் இருந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கடன் நடத்துறீங்க அப்படின்னா பக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களால நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், டென்ஷனா இருப்பீங்க. அந்த தொழில் போட்டி இல்லாம அவங்கள ஜெயிப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக பணியாளர்களை கூட உங்களுக்கு தொல்லை கொடுத்திருப்பாங்க, எதிர்ப்புகளை காட்டியிருப்பாங்க, மறைமுக எதிரிகளாக இருந்திருப்பாங்க, மேலதிகாரிகள் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்திருப்பாங்க. அதனாலேயே அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் வேலையில, அதனால மாறிடலான்னு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா இந்த 6ஆம் இடத்துல கேது வந்த பின்னாடி யார நீங்க நெகட்டிவா நினைச்சீங்களோ அந்த பர்சன் உங்களை விட்டு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க மாறுறீங்களோ இல்லையோ அவருக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டுடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கிற இடத்துலயே நிம்மதியா இருக்கலாம். இன்கேஸ் அவருக்கு ஏற்படலைன்னா உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல இடத்துக்கு மூவ் ஆகுவீங்க. சோ தொழில் வேலை விஷயமா எப்படி இருக்கு அப்படின்னா 2025 பெட்டரா இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஃபேமிலி லைஃப், கணவன் மனைவி பிரியாம குடும்பத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னாக்க எப்படி இருக்கும்னாக்க கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பெரிதுபடுத்த கூடாதுன்றதுதான் முக்கியமான கருத்து. நீங்க பெரிதுபடுத்திட்டு போயிட்டு நீங்க அதை இன்னொரு நபரை அனுமதிக்கிறீங்க, இன்னொரு நபர்கிட்ட சொல்றீங்க, 3வது நபர் உங்க குடும்ப வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறாருன்னா இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்பட்டு விடும். ஜென்மத்துல வரக்கூடிய சனி கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புரட்டாதில, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும் சனி, அதுக்கப்புறம் ரேவதிக்கு வருது இல்லையா. இந்த காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நீங்க இந்த வரப்போற 2.5 வருஷமே கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க முக்கியமா 3வது நபரை உங்க பிரச்சனைக்கு என்ட்ரி ஆக விடாதீங்க. நீங்களும் மற்றவங்களுடைய பிரச்சனையில என்ட்ரி ஆகாதீங்க. அதாவது எங்கேயோ போற பிரச்சனையை நீங்க எடுத்து மடியில கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த 2025ல நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். அடுத்தது சொல்ல போனாக்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்லாவே படிப்பீங்க, விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும். ஆனா எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் ஒரு ஹையர் கோர்ஸ்ல சேர்ற மாதிரி இருக்கும். அது பேமெண்ட் சீட்டாவே கிடைக்கும், அதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல்நல விஷயத்துல அடிக்கடி தொந்தரவு வரும், உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் வயதானவர்களாக இருந்தாலும் உடல்நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும், வாக்கிங் போங்க. அதே போல நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஜென்மசனி வரக்கூடிய காலகட்டத்துல திருக்கொல்லிக்காடு வேணா போயிட்டு வாங்க, அது நன்மையை கொடுக்கும். குறிப்பா ஜென்மசனி இந்த பொங்கு சனியாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சில நன்மைகளையே கொடுக்கும், சில அனுபவங்களை கொடுக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதாவது 2வது சுற்று சனி யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்குது, ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னாக்க, ஒரு 20 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டம் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும்.
நல்ல வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகலை அப்படின்னாக்க கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஜென்ம நட்சத்திரத்துல சனி இருக்கும்போது திருமணம் முடிவு பண்ணாதீங்க, கல்யாணமும் பண்ணாதீங்க. உதாரணமா பூரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப சனி இருக்கிறாரு அப்படின்னாக்க இந்த நேரத்துல மேரேஜ் பண்ணாமக்கிறது நல்லது, அல்லது திருமணம் முடிவு பண்ணாம இருக்கிறதும் நல்லது. இப்பவே முடிவு பண்ணிட்டு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னா அது கூட வேண்டான்ற நானு. சில முயற்சிகள்லாம் தடை ஏற்பட்டுதான் அது சக்சஸ் ஆகும். முயற்சி தடைகள்லாம் நிறையவே வரும். அந்த முயற்சி தடைகளை தாண்டி தான் நீங்க வெற்றி அடைய முடியும். இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பு என்பது அதுதான். ராகுக்கு எது நல்லா இருக்கு, குருவும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த பலனை கொடுக்கும். அதாவது குறிப்பா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய்வழி உறவுகளோடு சில பகை ஏற்படலாம், உறவு பகை கொஞ்சம் வரும். அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு கூட சொல்லலாம். தனித்த குரு ஒரு இடத்துல நிக்குதுன்னா அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கும். அந்த வகையில ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஆனா குரு பாக்குற இடமெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில திடுதிப்புன்னு பணம் வரும், கடனை கட்டக்கூடிய வாய்ப்பும் வரும், புதிதாக கடனும் வாங்குவீங்க. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தொலைதூர பயணத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் சில பேர்ல வேலைக்காக வெளியூர் போறீங்க, வெளிநாட்டுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது சாத்தியம் இருக்கு. அல்லது ஒரு சிறு தூர பயணம் கூட உங்களுக்கு அமையும். ஒரு சுற்றுலா மாதிரி கூட நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம், இந்த ஜென்மத்துல சனி வந்தாவே நிறைய பயணங்கள் வரும். அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, டிராவல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அப்பப்போ ஒரு மாசம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போயிட்டு வாங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, 2 நாள் வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9,000 சேவ் ஆயிடும். நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறோம் போதுதான் 9,000 லாஸ் ஆகிட்டு 1000 ரூபாய் தான் நம்ம சேவ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால சுப விரயங்கள் பண்ணிடுங்க, அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும். தேவையில்லாத செலவுகள்ல உங்களுக்கு இழுத்து விடாது. இந்த கொடுக்கல் வாங்கல், கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாத போறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையாவது நீங்க வாக்குவாதம் பண்றீங்கன்னா அது பெருசா போயிடும். யார்கிட்டயும் அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க உறவுகளோட. அதே போல சக பணியாளர்களோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தள்ளி இருங்க, மௌனமா இருங்க, சாதனை செய்யலாம். அதாவது இந்த போராட்டம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இது இந்த வருஷம் முடிஞ்சிருமான்னா சொல்ல முடியாது. ஆனா வேலை விஷயமா நல்ல விஷயம் நடக்கும், அது மட்டும் உண்மை. மற்றபடி சுப விரயங்கள் ஏற்படும். இந்த வழக்கு, போட்டித் தேர்வு போன்றவற்றெல்லாம் நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில மன அழுத்தங்கள் இருக்கும். அதை பெருசுப்படுத்தாம நீங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லாவே தான் இருக்கும். 2025 இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்தெந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மை என்ன, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறவர்களுக்கெல்லாம் நன்மை தான். அதாவது புரோகிதம், கன்சல்டேஷன் பண்றவங்க, ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ், அலுவலக பணி, நிர்வாகம் இவற்றில் தொடர்புடையவர்களுக்கு வருமானம் வரும், நன்மைகள். நிதி சார்ந்த துறையில பேங்கிங்ல இருப்பவர்களுக்கு நன்மை உண்டு. அரசு பணியில இருப்பவர்களுக்கு நன்மை உண்டு. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க, கொஞ்சம் கவனமா இறங்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் தொழில் சிறப்பாக தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.